Students, welcome to Rishi Academy. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். மாநிலங்களுக்கு 50% வரி பகிர்வு, நிதி ஆணைய குழுவிடம் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். இதில் வெர்டிக்கல் டெவல்யூஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய டேக்ஸில் 50% ஷேரிங்கை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை முதல்வர் ஸ்டாலின் ஃபினான்ஸ் கமிஷனுக்கிட்ட வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15th ஃபினான்ஸ் கமிஷன் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த வெர்டிக்கல் டெவல்யூஷன் 41% தான் பண்ணியிருந்தாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மொத்த வரியில் 41% தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, லாஸ்ட் 4 இயர்ஸாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டோட்டல் டேக்ஸில் 33.16% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 41%, அதாவது 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணின 41% கூட கொடுக்கலைங்கிறத தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போது இதை 50% இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதையும் தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த அட்வைஸை கண்டிப்பாக கேட்கணுங்கிறது கிடையாது. இந்த அட்வைஸ் பைண்டிங் கிடையாது. ஸோ ஆர்டிக்கிள் 280 பிரகாரம் ஃபினான்ஸ் கமிஷனை ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கு ஒன்ஸும் நம்மளுடைய ஜனாதிபதி கான்ஸ்டியூஷன் பண்ணுவாங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. டோட்டல் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5. சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தம், பிரேசிலில் G20 மாநாட்டில் பிரதமர் மோடி. ஸோ இந்த வருஷம் G20 சமிட் பிரேசிலில் நடைபெற்றுகிட்டே இருக்குது. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க: நைஜீரியா, பிரேசில், கயானா. ஸோ G20 சமிட்டை பொறுத்த வரைக்கும் 2025 இந்த சமிட் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடைபெறப் போகுது. அண்ட் 2026 பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் நடைபெறப் போகுது. இந்த ஃபேக்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த G20 அமைப்பில் ஆஃப்ரிக்கன் யூனியன் சேர்ந்திருக்காங்க. ஸோ இந்த G20 அமைப்பை பொறுத்த வரைக்கும் இதில் 20 நாடுகள் இருக்காங்க. இந்த 20 கண்ட்ரீஸும் பார்க்கலாம். இதில் அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இட்டாலி, ஜப்பான், ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா அதாவது சவுத் கொரியா, தென் மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, தென் டர்க்கி, யுனைடெட் கிங்டம், யூஎஸ், யூரோப்பியன் யூனியன், தென் தற்போது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் யூனியனும் இதில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் கண்ட்ரீஸும் கேட்பாங்க. யூபிஎஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், வஉசி நினைவு நாள். விஓ சிதம்பரம் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிறந்த தினம் 5th செப்டம்பர் 1872 அவர் பிறந்தார். அவருடைய இறந்த தினம் பார்த்திங்கன்னா 18th நவம்பர் 1936. ஸோ விஓ சிதம்பரம் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் இவர் கப்பலோட்டிய தமிழன் அண்ட் அதே மாதிரி செக்கெழுத்த செம்மல், இந்த மாதிரி 2 பேர்களில் கூப்பிடுவாங்க. இவர் பார்த்திங்கன்னா சுதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிங்கிற ஒரு புதிய கம்பெனியை தொடங்கினார். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதலாக ஒரு சுதேஷி ஷிப்பை ரன் பண்ணது யார் பார்த்திங்கன்னா விஓ சிதம்பரம் பிள்ளை. தென் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கண்காணிப்பு கேமரா, மருத்துவர்கள் பணியில் இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை. ரீசன்ட்லி சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்க மருத்துவமனையில் ஒரு பேஷண்ட்டோட பையன் ஒரு மருத்துவரை கற்றுக்குத்து பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளிவந்திருக்கு. நிறைய கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாமே ப்ரைவேட் கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறதாகவும் அண்ட் அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அவங்க ஆன் டியூட்டியில் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதாகவும் நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இந்த சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா பொருத்தப்படும்ங்கிறத தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒர்க்கிங் டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டியூட்டி டைம் பார்த்திங்கன்னா
காலை 8 மணி முதல் 4 மணி வரைக்கும். இந்த டைமில் அவங்க ஒர்க் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாமே 8 to 1 மணி வரைக்கும் டியூட்டி பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு வந்து ப்ரைவேட் கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறாங்க. தென் வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து சொந்தமாகவே கிளினிக் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட பார்த்திங்கன்னா இந்த டாக்டர்ஸுக்கு எல்லாமே அதிகமாக சேலரி கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த பேஷண்ட் டாக்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நர்சஸ் தான் வந்து இந்த நோயாளிகளை பார்க்குறது மாதிரி இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக மாறணும். ஸோ மாறினா மட்டும்தான் பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் வந்து நிறைய மக்கள் போவாங்க. அந்த ட்ரஸ்ட்டு வந்து டெவலப் ஆகும். எடிட்டோரியல் பேஜ். இதில் கோச்சிங் சென்டர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கோச்சிங் சென்டர்ஸுக்காக சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, சில விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த விதிமுறைகள் எதற்காக பார்த்திங்கன்னா நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் வந்து ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி தான், அண்ட் அதே மாதிரி சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி தான், நிறைய ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி 100% தேர்ச்சி அண்டு நிறைய மாணவர்கள் வந்து பாஸ் ஆகாமலே பாஸ் ஆகிருக்காங்கங்கிற ஒரு ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்எலிஜிபிள் டீச்சர்ஸை வந்து வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால மத்திய அரசாங்கம் இந்த ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கோச்சிங் சென்டர்ஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இது வந்து வியாபார ரீதியாக அதிகமாக வளர்ந்துகிட்டே இருக்குது. இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சுமார் 48,000 கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாமலே ஸ்மால் இன்ஸ்டிடியூஷன் அதிகமாக இருக்கிறதாகவும் இதில் ஃபேக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வியாபார ரீதியாக அதிகமாக வளர்ந்துகிட்டே இருக்குது. இதற்கான எக்ஸாம்பிளையும் கொடுத்துருக்காங்க. 2023-24 மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 5,517 கோடி ஜிஎஸ்டி வசூல் கிடச்சிருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு. அண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் மட்டுமே இந்த கோச்சிங் சென்டர்ஸுக்கு வந்து 50,000 முதல் 60,000 கோடி வரைக்கும் வருமானம் கிடைக்குது. இது வந்து ஒரு வருஷம் கிடைக்கக்கூடிய வருமானம். ஸோ இந்த அளவுக்கு பெருசாக இந்த கோச்சிங் சென்டர்ஸ் வளர்ந்துகிட்டே இருக்குது. இதில் இன்னொரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. 2007 யூபிஎஸ்சி எக்ஸாம், ப்ரிலிம்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா சுமார் 3 லட்சம் பேர். இதே இது 2023 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்காங்க. நீட் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 23 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்திங்கன்னா இந்த 23 லட்சமாக இருந்தாலும் சரி தான், 13 லட்சமாக இருந்தாலும் சரி தான், மொத்தம் அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது வந்து 10% பேருக்கு தான் ஜாப் கிடைக்கும். பாக்கி நபர்கள் எல்லாமே திரும்ப படிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இந்த பாக்கி பாஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களை மையப்படுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கான விஷயங்களை க்ரியேட் பண்ணி அவங்கள வந்து திரும்பவும் கோச்சிங் சென்டரில் படிக்கிறது மாதிரி ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வச்சு அவங்கள வந்து ஏமாத்துறது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் இந்த விதிமுறைகளை கொண்டு வராங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக திரும்ப எக்ஸாம் எழுதிட்டே இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் அவங்க ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. தமிழகம் சந்திக்கும் 3 முக்கிய சவால்கள். 16th ஃபினான்ஸ் கமிஷன் தமிழகம் வந்திருக்காங்க. இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன்கிட்ட தமிழக முதல்வர் சில விஷயங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 3 முக்கிய சவால்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வந்து அதிகமாக ஃப்ளட்டு வருது, சைக்ளோன் வருது. இதற்காகவே வந்து தமிழகத்துக்கு ஃபண்டு ஒதுக்கீடு பண்ணணுங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. செகண்ட் ஒன் சீனியர் சிட்டிசன்ஸ், முதியவர்களுடைய எண்ணிக்கை வந்து தமிழகத்தில் உயர்ந்துகிட்டே வருது. அண்ட் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் வந்து தற்போது 36.4 ஆண்டுகள். அண்டு 16th ஃபினான்ஸ் கமிஷன் முடியும் போது தமிழகத்தில் வந்து ஆவரேஜ் ஏஜ் வந்து 38.5 ஆண்டுகளாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது, அதாவது உத்தரப்பிரதேசை கம்பேர் பண்ணும்போது உத்தரப்பிரதேசை பொறுத்த வரைக்கும் 9.5 ஆண்டுகள் தான். ஸோ இந்த சீனியர் சிட்டிசன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே நிறைய ஃபண்டு வேணுங்கிறத கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காகவும் அதிக ஃபண்டு தேவைப்படுறதுங்கிறத வந்து தமிழக முதல்வர் கோரிக்கையாக வச்சுருக்காங்க. இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து முன்னாடி எப்படி சொல்லுவாங்கன்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை 1921 கொண்டு வந்தாங்க. 3 பேங்க்ஸை மெர்ஜ் பண்ணி தான் இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க. இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை கொண்டு வந்தது எம் கெய்ன்ஸ்.
இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் பேங்க் ஆஃப் பாம்பே இந்த 3 பேங்குகளையும் இணைச்சி தான் இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க. தென் 1955 வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை கன்வெர்ட் பண்ணாங்க, நேஷ்னலைஸ்ட் ஆக்கினாங்க. இந்த 1959 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே வந்து 8 சப்சிடரிஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா SBI சப்சிடரி ஆக்ட் 1959 கொண்டு வந்தாங்க. தென் தற்போது உலக தமிழர் பொருளாதார மாநாடு வந்து கோலாலம்பூரில் நடந்து முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் மாநாடு வந்து நியூயார்க்கில் நடைபெற போகுது. இதை பற்றி சொல்லியிருக்காங்க. தென் ATP ஃபைனல்ஸ் 2024க்கான ATP ஃபைனல்ஸ் வந்து டுரின் இட்டாலியில் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து வெற்றி பெற்றது யார் பார்த்தீங்கன்னா யானிக் சின்னர்.